ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி குரு மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போல வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்கிரன் டிவில. தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. குரு சுக்கிரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு சுக்கிர பகவான். இதனால் வரைக்கும் சுக்கிர பகவான் நீசமா இருந்தார். இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார். ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம். இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு 3 யோகம் இருக்குது. சூரிய புத ஆதித்ய யோகம், அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார். இந்த யோகமும் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது? சுக்கிரபகவான் ஆட்சி பெற்ற சுக்கிரபகவான் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு, வக்ரமா இருக்காரு, அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் யார் ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கும் அப்ப பாருங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, சுக்கிரன் ஏதாச்சும் யோகத்தை கொடுப்பாருன்னா. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். இப்ப இந்த சுக்கிர பயிற்சி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. பொதுவா பாருங்க, மகரத்துல பிறந்துட்டா நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மகர ராசி என்பதுகிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன் உழைப்பாங்க? ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாகிறது? செவ்வாய் உச்சமாகிறது. அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் மகர ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும். இதுல பிறந்துட்டா தைரியமான குணம் இருக்கும். எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி தைரியமா நின்று போராடி வெல்லக்கூடிய கெப்பாசிட்டி மகரத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன். எப்போதுமே சரி எடுத்துக்கங்க, மகரத்தோட குணமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையிற விட மாட்டாங்க மகரத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாக இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நல்லா பாத்துங்க, ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சுக்கிர பயிற்சியை நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாம கலை இசை இதுக்கெல்லாம் அதிபதி பொருள் யாருன்னா அந்த சுக்கிர பகவான். அழகான பொருட்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இதெல்லாம் சுக்கிரனுடைய கலை அதிகமா இருக்கும். ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி யார்? சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், நம்முடைய களத்துல சோத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். திடீர்னு பாருங்க சுக்கிர புத்தி வந்துருச்சா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு வருஷம் பலனா 1 மாசம் சுக்கிர பகவான் கொடுத்துட்டு போயிடுவாரு. சில பேர் ஜாதகம் பாக்குறாங்கன்னா சுக்கிர திசையை சுக்கிர புத்தியை வந்துட்டா பாருங்க டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. சுக்கிர திசை வராது, ஆனா சுக்கிர புத்தி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு. அப்ப ஜாதகம் எடுத்து பார்ப்பா எதுவும் யோகம் இருக்குமா? ஏன்னா டக்குன்னு வந்துட்டாங்கன்னா சுகபோகத்தை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அதான் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்படையில எத்தனாம் வீட்டு அதிபதியா இருக்காரு பாத்துக்கோங்க. நீங்க மகர ராசியை மட்டும் இருக்கலாம், ஆனா லக்னம் எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம்.
அந்த லக்ன புள்ளியில இருந்து அவர் எத்தனாம் இடத்துல இருக்காரு, நல்லா வர கெட்டாரன்னு பார்த்துக்கிற பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறோம் அப்போ ஒரு ராசில இருந்து 2ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாருங்க 3ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது மீன ராசியில 5ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது ரிஷப ராசியில 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து சூரியன் புதன் கேது சேர்ந்து 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க கன்னிகா ராசியில. 10ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல பாத்தீங்கன்னா பொதுவாக பாருங்க, உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் காட்டக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுக்கிர பகவான் தாங்க. கஷ்டப்படாம எல்லாமே கிடைக்கணும்னா சுக்கிர பகவான் வேணுங்க உங்களுக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய குழந்தைய காட்டக்கூடிய கிரகம், பூர்வீக சொத்தை காட்டக்கூடிய கிரகம், உழைப்பில்லாத வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம், கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலைக்கு உள்ள கிரகம், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். அடுத்து தொழிலுக்குள்ள கிரகம், மாமனார் மாமியார் ஒருவரை காட்டக்கூடிய கிரகம், பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம், நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான் சொல்லணும். அவர் எப்படி இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறார். நல்லா பாருங்க, ஆட்சி பெற்று பயங்கரமான ஒரு யோகத்துல உட்காந்துருக்காரு. 10ஆம் பாவத்துல ஆட்சியா உட்காந்துருக்காரு. 5ஆம் இடம் 10ஆம் இடம் ஆட்சி பலத்துல 1000. உங்களுக்கு 5ல யாரு, குரு. குருவும் சுக்கிரன் 2 பேரும் பாருங்க பலமா இருக்கிறாங்க. குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுது. சுக்கிரன் ஆட்சி பலத்துல உட்காந்துட்டாரு. எப்படி வீடு கொடுத்த ஒரு ஆட்சியான என்ன ஆகும் இங்க பலன், டபுள் மடங்கா வேலை செய்யும். சுக்கிர பயிற்சி வெற்றி 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 நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அக்டோபர் மாசம் 12க்குள்ள பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறும், மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா இவர் தான் டக்குன்னு வந்தா யோகத்தை கொடுத்து போயிடுவாரு. நிறைய பேருக்கு ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் சரியில்லாதவர்கள்லாம் இப்ப இந்த பாதசனின்னு சொல்றோம்ல, ஏன்னா கடைசி பாதசனியை பாக்குறாங்க, ரொம்ப தடையை பார்த்துட்டாங்க. மகர ராசியை ரொம்ப மன வருத்தம், ரொம்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை வழக்கு எல்லாமே பார்த்துட்டாங்க. வருமானம் எதிர்பார்த்த அளவுக்குல நிறைய ஒரு போட்டிகள் போராட்டம், கணவன் மனைவிகளோ பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல சரியே இல்லை, வேலை உத்தியோகம் கிடைக்கல, நினைச்ச வேலை சரி அமையல, மாமன் உறவுல பிரச்சனையா இருக்குது, எதிரியாகல பிரச்சனை, தந்தையோட உடல்ல பிரச்சனை, தாயோட உடம்புல பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க. படிப்பு கல்வி சரியா அமையல, மாணவ மனைவிகளுக்கு அரசாங்க தொடர்பு சரியா இல்லை, வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறாப்புல ஆகி போச்சு, வேலையை கிடைக்காம ஒரு சில பேருக்கு வேலையை பறி கொடுத்துட்டாங்க, வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட பிரச்சனையை பார்த்துட்டாங்க, வம்பை பார்த்துட்டாங்க, வழக்க பார்த்துட்டாங்க, இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை பார்த்துட்டாங்க, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க. ஜாதகத்துல திசாபுத்தி சரி இல்லாதவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும், இது எல்லாத்துக்குமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி சனி பகவான் யாருக்கு ஜாதகத்துல பலவீனமோ அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். நான் இது மாதிரி நிறைய தடையில கொடுத்தா இனிமேல் இது நல்ல ஒரு டைம் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம். ராகு யாருக்கு ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே யோகத்துல எடுத்துக்கங்க மகர ராசிக்காரங்க. சூப்பரா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும், மகர லக்கணமும் மகர ராசியும். உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல வெற்றி சார்ந்த அவருடைய நட்சத்திரத்தை சனி பகவான் போறாரு, அதனால நல்லா இருக்குங்கிற வார்த்தை சொல்றேன். அடுத்த பாயிண்ட், குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்க மேல போறது, செவ்வாயுடைய கால்கள் நிற்கிறார். 4ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி சால்ல இந்த குரு பகவான் போறாரு, மிருகசீர நட்சத்திரத்துல போறாரு குரு. இதுவும் சூப்பர் யோகம், பாத்துக்குங்க. அடுத்து இதை விட சூப்பரான யோகம் புத ஆதித்ய யோகம். புதன் உச்சமா இருக்கார், சூரிய பகவான் இங்க ஆட்சி, சூரிய பகவானும் உச்சம் பெற்ற புதனோட சேர்ந்து இருக்காரு. இந்த சூரிய புத ஆதித்ய யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். திரிகோணத்துல புதன், கேந்திரத்துல சுக்கிரன், 10ஆம் பாகத்துல, இது மிகப்பெரிய ராஜயோகம். மகர ராசிக்கு எதுலையுமே தைரியத்தை மட்டும் விடாம இருங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். பாத்துக்குங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. எது வந்தாலும் கோலை போல் நிக்காதீங்க, வீரனை போல எந்திரிச்சு நின்னுங்க, எல்லாமே வெற்றியா உங்களுக்கு மாறும். நான் சொல்றேன்ல, நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, நிறைய அவமானத்தை பார்த்துட்டீங்க, பிரச்சனையை பார்த்தீங்க, இனிமே வரக்கூடிய பாதை வெற்றி பாதையா உங்களுக்கு வரணும். அதை நோக்கி நம்ம போகணும், நம்ம அதை ஏற்படுத்திக்கணும். இந்த சுக்கிர பெயர்ச்சியில நீங்க ஏற்படுத்திக்கங்க. ஏன்னா எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லுவோம்னா,
வேலை கிடைக்கலையா, இப்ப வேலை நிரந்தரமான வேலை இருக்கும், ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மகர ராசிக்கு இதான் முதல் பலன். ஏன்னா சனி 3ஆம் வீட்டதிபதி சிறு இடமாற்றத்தை மாத்தி கொடுக்காரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து 6ஆம் வீட்டதிபதி 9ஆம் இடத்துல போயிட்டாரு. அப்ப வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க இங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்த மாத்தி தான் ஆகணும். ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றேன். ஒரு கம்பெனில நான் பிரைவேட் கம்பெனில வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிடைக்குமா கிடைக்காது, இப்ப கிடைக்கும். இப்ப அப்ப வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலத்தை. ஏன்னா அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே விடாம எழுதணும். உங்க லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருக்கணும். இப்ப அரசாங்க வேலை எழுதணும், அரசாங்க வேலை கிடைக்கும். அப்ப அரசாங்க தொடர்பு, அரசு மூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட எந்த தடையுமே இல்லைங்க. பொருளாதாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரியே வருமானங்கள் நல்லா இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லா யோகமும். இப்ப கடன் வாங்கியாச்சு வீடை கட்டுவார். ஏன் கடன் வாங்கி கட்டுவார், என்ன காரணம்? 4ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப கட்டதானே ஆகணும். அதுவும் குருவுடைய கால்களை போற அந்த குரு உங்களை பாக்குறாரு. 4 வீடுனா யாரு? செவ்வாய் தான். அவர் 6ஆம் இடத்துல போய் கடன் வாங்கி கட்ட வைக்கிறாரு. அவர் யாருடைய நட்சத்திரம் நிக்கிறாரு? செவ்வாய். புனர்பூச நட்சத்திரத்துல போறாரு. அப்ப குருவுடைய கால்களை போறாரு. கண்டிப்பா குரு உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா பணம் கிடைக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே மாத்தக்கூடிய யோகம் வரும். இதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். இதை நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கணவனுடைய ஒற்றுமை எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார். திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு. குழந்தை பாக்கியம், திருமண சந்தோஷ பிரச்சனை, தந்தையுடைய தொடர்பு, தாயுடைய தொடர்பு எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா கொடுப்பாரு. தொழில லாபத்தை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு தொழில லாபம் இருக்கும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒரு மன வருத்தத்தை நீங்க பாத்துட்டீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மெயினா லாட்ரி யோகம். நிறைய பேர் நம்மளோட ஜாதகம் பார்த்துட்டு கேட்கிற கேள்வி. அந்த யோகம் கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. லாட்ரி யோகம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டதிபதி உங்களுக்கு பலம். அது எல்லாமே புதன் உச்சம். அப்ப இங்க யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு எல்லா விஷயம் நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். இந்த ஃபீல்டு எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க மகர ராசிக்காரன். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி, நம்ம தைரியமா போராடி வெல்லக்கூடிய திறமை, கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட உண்டு. இனிமே பாருங்க, அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு. எங்க போய் லோன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்குது. கொஞ்சம் நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. கொஞ்சம் உடம்புல ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை காட்டும் மகர ராசியை பொறுத்தவரை. அது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும். சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, நரம்பு சம்பந்தம் இது மாதிரி தொந்தரவு கொடுப்பாங்க. ஆனா பெருசா பாதிக்க மாட்டார். ஜாதகத்தை விதிஜாத்தை நல்லா இருந்துட்டால் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே யோகமா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி, தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டத்துக்கு அப்புறம், அதாவது நான் அவிட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் கடைசி நட்சத்திரம் சொல்லிட்டேன். அதுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. விடாம முயற்சி பண்ணுவாங்க. இவங்க எப்போதுமே நான் தான் ராஜா, நான் தான் மந்திரின்னு பேசுவாங்க. இவங்களுக்கு பாருங்க எல்லாமே இப்ப சூப்பரா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியத்தை கொடுக்க காட்டுறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை விடாம நீங்க தைரியமா இருந்து வெற்றி பெறக்கூடிய நேரத்தை இப்ப அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு. அரசாங்க வேலை கிடைக்குது. அரசு அனுகூலம் நடக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கு. திருமணம் நடக்கும், திருமணம் நடக்கும். எங்க போய் லோன் கிடைக்கும். அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம், நல்லா ஹெல்த்தா இருப்பீங்க. இனிமே எல்லா காரியம் வெற்றி ஆகும். இதுக்கு மாதிரி ரொம்ப வம்பு வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா, சிங்க பாதை நோக்கி செல்லக்கூடிய நேரம் உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பானவங்க, தன்மையான குணம், அனுசரிச்சு போறது, விட்டு கொடுத்து போறது, ரொம்ப பாசக்காரகார நீங்க தான். நிறைய கற்பனை பண்ணுவீங்க, கலையை ரசிப்பீங்க, ரொம்ப அழகா ரொம்ப ரசிப்பீங்க. ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியா லுக்கா போகக்கூடிய நபர்கள் நீங்க தான். குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவீங்க. இனிமே எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். வேலையில உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். மெயினா கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, வெளியூர் சார்ந்த வேலை, ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இங்க போகக்கூடிய பதையில ஒரு வெற்றி பதையா வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.